உங்கள் சத்யாவில் ஃபுல் மூன் சேல் காலை 9 மணியிலிருந்து இரவு 12 மணி வரை மே 1 ஒரு நாள் மட்டும். கொடைக்கானலில் வனத்துறை கட்டுப்பாட்டில் உள்ள சுற்றுலா தலங்களுக்கு 2 நாட்களுக்கு இலவச அனுமதி வழங்கப்படும் என்று திண்டுக்கல் மாவட்ட ஆட்சியர் அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். இது தொடர்பான முக்கிய செய்தியை பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ஹரிஹரன். ஹரி, வணக்கம். திண்டுக்கல் மாவட்ட ஆட்சியரின் இந்த அறிவிப்பின் பின்னணி என்ன? முழு விவரத்தையும் பதிவு பண்ணுங்க. வணக்கம். கொடைக்கானல் வனத்துறை கட்டுப்பாட்டில் உள்ள தூண்பாறை, பைன்மரக்காடுகள், மோயசதுக்கம், குணா குகை போன்ற சுற்றுலா தலங்களுக்கு செல்ல சுற்றுலா பயணிகள் வனத்துறை சார்பாக அமைக்கப்பட்ட நுழைவுச்சாவடியில் ஒரே இடத்தில் 5 சுற்றுலா தலங்களும் செல்ல ஒரே இடத்தில் கட்டணம் வசூலிக்கப்பட்ட நிலையில் இதன் காரணமாக சுமார் 7 கிலோமீட்டர் தொலைவிற்கு தினமும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டதால் சுற்றுலா வாகன ஓட்டிகள் பாதிக்கப்பட்ட நிலையில் இன்று காலை 1000க்கும் மேற்பட்ட உள்ளூரை சேர்ந்த சுற்றுலா வாகன ஓட்டுநர்கள் இந்த நுழைவு கட்டணம் செலுத்தும் இடத்தில் தங்களுடைய வாகனங்களை நிறுத்தி கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தொடர்ந்து தற்போது கொடைக்கானல் வத்தவண்டு பிரதான சாலையில் 500க்கும் மேற்பட்ட வாகன ஓட்டுநர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டு வருகின்றனர். அதிகாரிகள் பேச்சுவார்த்தையில் உடன்பாடு எட்டப்படவில்லை இதுவரை. தொடர்ந்து 9 மணி நேரமாக சாலை மறியலில் ஈடுபட்டு வரும் நிலையில் மாவட்ட ஆட்சியர் ஒரு அறிவிப்பினை வெளியிட்டுள்ளார். அந்த வெளியீட்டில் கடந்த நாளை மற்றும் நாளை மறுநாள் 2 நாட்களுக்கு 4 சுற்றுலா தலங்களை இலவசமாக கண்டுகளிக்கலாம் எனவும், நகரின் பல்வேறு பகுதிகளில் வனத்துறை சார்பாக QR கோடு வைத்து ஸ்கேன் செய்து வாகன நெரிசலை கட்டுப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். இதனை ஏற்க மறுத்து தொடர்ந்து பழைய முறை கட்டணத்தை அந்தந்த இடத்திலே வசூல் செய்ய வேண்டும் என கூறி தொடர்ந்து 9 மணி நேரத்துக்கு மேலாக வாகன ஓட்டுநர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருவது குறிப்பிடத்தக்கது. நன்றி ஹரிஹரன், உங்கள் விரிவான தகவல்களுக்கு. உங்கள் சத்யாவில் ஃபுல் மூன் சேல் காலை 9 மணியிலிருந்து இரவு 12 மணி வரை மே 1 ஒரு நாள் மட்டும்.